தமிழ் கல்வியின் உலகளாவிய மேடையாக 2026ஆம் ஆண்டு ஜூலை 3 முதல் 5 வரை சென்னை அண்ணா நூலகத்தில் 4வது புலம்பெயர்ந்தோர் தமிழ் கல்வி மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டை உலக தமிழ் கல்விக் கழகம் நடத்துகிறது. முன்னதாக அமெரிக்காவில் நடத்தப்பட்ட இம்மாநாடு இம்முறை அதிகமான கல்வியாளர்கள் பங்கேற்கும் வகையில் தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது. AI, தொழில்நுட்பம் மற்றும் மொழி கற்பித்தலில் புதிய யுக்திகள் ஆகியவை மாநாட்டின் முக்கிய அம்சங்களாக இருக்கும் என உலக தமிழ் கல்விக் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் வெற்றி செல்வி தெரிவித்தார். நாங்கள் 3 ஆண்டு இல்லாட்டி 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த மாநாடு நடத்துகிறோம். அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, நாங்கள் எல்லாருமே தொண்டு ஊழியர்கள் தான். ஸோ நீங்கள் என்ன எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களோ அதை நாங்கள் திறம்பட கற்றுக்கிட்டு அதை எங்களுடைய கரிக்குலத்தில் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் அடுத்த மாநாடு வைக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய முடிவு. எங்களுடைய மாநாட்டுக்கு நாங்கள் ஒரு ரோட் மேப்புன்னு வச்சுருக்கோம். நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோம், என்ன நாங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறோம், அடுத்த மாநாடு தொடங்கும் போது நாங்கள் முதல் மாநாட்டிலேருந்து என்னென்ன சாதித்தோம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ரோட் மேப்பில் இருக்குது. அது இவங்க 2 பேருக்குமே நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம் அந்த ரோட் மேப். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அதிலே எங்களை பற்றி நாங்கள் நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோமோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் அடுத்த மாநாடு நாங்கள் நடத்துறது கிடையாது. அது அந்த ரோட் மேப்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இந்த தடவை தமிழ்நாட்டில் ஏன் நடத்துகிறோன்னு அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஜூலை 2ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து 5ஆம் தேதி மட்டும் இது நடக்க போகுது. ஸோ முதல் ஹாஃப் அ டே ஆசிரியர்களுடைய பட்டறை வச்சுருக்கிறோம். இந்த தடவை இது மட்டும் 3 பட்டறைகள் எடுத்திருக்கோம். அது மலேசியாவிலேருந்து 2 எடுத்திருக்கோம். இந்தியாவிலேருந்தும் சிங்கப்பூர்லேருந்தையும் ஒன்று செய்கிறோம். ஸோ நாங்கள் பட்டறை எப்பொழுதுமே நிறைய செக்ஷன்ஸ் வைக்க மாட்டோம். ஏன்னா எல்லாருமே அதை கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு செக்ஷன் இல்லாட்டி 2 செக்ஷனுக்கு மேலே வைக்கிறது கிடையாது. அடுத்து அந்த 3ஆம் தேதி மதியத்திலிருந்து நம்மளுடைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஆரம்பிச்சிடும். 4ஆம் தேதி முழுக்க பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் நடக்கும். 5ஆம் தேதி எங்களுக்கு மாநாட்டோடைய க்ளோசிங் செரமனி. மலேசியாவில் இருந்து 30 பேர் கொண்ட கல்வியாளர் குழு பங்கேற்கவிருப்பதாக மலேசிய குழுவின் ஒருங்கிணைப்பாளர் முத்து நெடுமாறன் கூறினார். நமக்குள்ளாரே நம்ம நிறைய மாநாடுகள் நடத்திட்டு இருக்கோம், கல்வி மாநாடுகள் நடத்திட்டு இருக்கோம், கருத்தரங்குகள் நடத்திட்டு இருக்கோம், நல்ல தரமான சந்திப்புகளை நடத்திட்டு இருக்கோம். ஆனால் வேறொரு நாட்டுக்கு போய் மற்ற நாடுகளில் தமிழ் எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க, அதற்கான பாடத்திட்டங்கள் எப்படி வழிவகுக்கிறாங்க, செயல்முறை எப்படி படுத்துகிறாங்க அப்படின்றத பற்றிலாம் தெரிஞ்சு கொள்ளும் பொழுது நமக்கு சில புதிய சிந்தனைகள் ஏற்படலாம். ஏன்னா எல்லா நாடுகள்லேயும் ஒரே சூழல் இல்லை. நமக்கு நிறைய தமிழ் புழங்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஊடகங்கள் இருக்குது, நூல்கள் இருக்குது, பத்திரிகைகள் இருக்குது, டெலிவிஷன் சேனலே இருக்குது நமக்கு. ஆனால் அமெரிக்காவில் போகும்பொழுது தமிழ் எங்கோ ஒரு மூலையில் பேசப்படுகின்ற ஒரு மொழி. இவங்க இருக்கிற ஊரில் தடுக்கி விழுந்தாலும் தமிழர்களை பார்க்கலாம். ஆனால் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்காது. அந்த மாதிரி சூழலில் எப்படி அங்கே பிறந்து வளர்கின்ற மாணவர்களுக்கு தமிழை மறக்காமல் இருக்கிறதுக்கும் அவங்க விரும்பி படிக்கிறதுக்கும் என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு பல செய்திகள் கிடைக்கும். எங்கள் ஆய்வு பணிகளுக்கு பல புது சிந்தனைகள் தோன்றும். இந்த மாதிரியான சூழலில் தமிழ் கற்பிப்பது எப்படி அப்படின்ற பற்றி ஆய்வுகள் அதை மலேசிய ஆய்வாளர்கள் போகும்பொழுது புது சிந்தனைகள் தோணும். புது கோணத்தில் எப்படி இந்த ஆய்வுகளை மேற்கொள்ளலாம் அப்படின்றது உங்களுடைய ஆய்வுக்கே அது உதவியாக இருக்கும். உங்களுடைய விருப்பத்துக்கு நிகரான மற்றவர்கள் என்னென்ன ஆய்வுகள் செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு நேரடியாக போய் அவங்கள பார்த்து சந்தித்து பேசி உரையாடி கருத்துக்களை பரிமாறுறதுக்கான வாய்ப்பு இந்த மாநாடுகளில் நிறையா. இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் யூடியூப் மாநாடுகளில் நமக்கு கிடைக்காது. தரமான ஒன்றை படைக்கக்கூடியவர்களாக தான் நாம் கூட்டி செல்ல வேண்டும் என்று சொன்னார். இது 30 பேரை எப்படி தேர்வு செய்வோம் அப்படின்னா, அதுக்கு தான் பேராசிரியர் ராஜேந்திரன் இருக்கிறார். அவர் தலைமையில் உள்ள குழு அவர்களை தேர்வு செய்து நம்ம அழைத்து போக இருக்கின்றோம். ஒரே ஒரு செய்தி மட்டும்தான் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நான் பல்கலைக்கழகத்தில் இருப்பதனால அங்கு இருக்கின்ற சீன விரிவுரையாளர்களிடம் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. அவர்களுக்கு இந்த ஹாங்காங், தைவான், சிங்கப்பூர், மலேசியாவோட நெட்வொர்க் ரொம்ப நன்றாக இருக்கின்றது. அவர்கள் இந்த மாநாட்டுகளை சந்தித்து கொண்டு 2ஆம் மொழியாக சீன மொழியை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள், புத்தாக்க சிந்தனைகள் அதெல்லாம் பற்றியெல்லாம் சிந்திக்கின்றாங்க. அந்த மாதிரியும் நாம் அவர்களிடமிருந்தும் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். நாம் கொடுப்பது ஒரு இதாக இருந்தாலும் கூட மற்ற துறைகளில்
நுட்பம்னா நண்பர் இருக்கின்றாரு. அந்த வகையில் பெற்றுக்கொள்வதற்கும் அது வந்துட்டு மிக ஒரு பெரிய உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றோம். எனவே தமிழ் கல்விக்காக பங்களித்தவர்கள், நம்முடைய நாடு மிக முக்கியமாக தமிழ் கல்வி தொடர்ந்து சில புத்தாக்க சிந்தனைகளை நம்ம அறிமுகப்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். அந்த வகையில் ஒரு சிறந்த ஆசிரியர்கள், குறிப்பாக நல்ல கட்டுரை படைப்பாளர்கள், இன்னொன்று ஒரு மாணவர் குழு, பல்கலைக்கழக முத்துவிடம் கூட பேசிக்கொண்டிருந்தேன், பல்கலைக்கழக மாணவர்கள், ஏன்னா அவங்க தான் அடுத்த கட்ட தமிழ் மொழியை கொண்டு செல்லக்கூடியவர்கள், ஆசிரியர் பயிற்சி கல்லூரி மாணவர்கள், இவர்களை அனைவருமே அழைத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் எங்களிடம் இருக்கின்றது. எனவே இந்த மாநாடு என்பது வந்துட்டு ஒரு கூடி கலைந்த கூட்டமாக இல்லாமல் ஒரு உலக தமிழர்கள் ஒன்று கூடி மொழி திட்டமிடலுக்கு, அடுத்த தலைமுறையினருக்கு மொழி திட்டமிடலுக்கு ஒரு சரியான தளமாக நம்ம பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. பேராளர் குழுவுக்கு பேராசிரியர் NS ராஜேந்திரன் தலைமையேற்கிறார். கண்காட்சிகள், ஆய்வு கட்டுரைகள், பயிற்சி பட்டறைகள், மாணவர் நிகழ்ச்சிகள் என பல்வேறு அம்சங்கள் இதில் இடம்பெறுகின்றன. தமிழ் கற்பித்தலில் புதிய பாதைகளை உருவாக்கும் இந்த மாநாடு உலக தமிழர்களை ஒருங்கிணைக்கும் ஒரு முக்கிய முயற்சியாக அமைந்துள்ளது.